ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிஷ் தான் பார்க்க போகிறோம். சண்டே வந்துட்டாவே காலையில் என்ன பண்ணுறதுங்கிற பெரிய கன்ஃபியூஷன் தான். எல்லோரும் லேட்டாக எழுந்திரிப்பாங்க பார்த்தீங்களா. அதனால் இன்றைக்கி நான் சிம்பிளாக போஹா, அதாவது அவல் வச்சு ஒரு டிஷ்ஷு. ரொம்ப சத்து அவல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதில் அயன் இருக்குது. அப்புறம் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து டைஜஷன் சீக்கிரம் ஆகும். அப்புறமேட்டு வந்து இதில் ரொம்ப என்ன கால்சியம் எல்லாமே இருக்கிறதுனால இதை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக உணவில் சேர்த்துங்க, ரொம்ப நல்லது. அந்த அவலை எப்படி எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஸ்பைஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அவலில் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது. சிகப்பு அவல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டி அவல், சன் அவல், அந்த மாதிரி நிறையா இருக்குது. சன் அவல் பார்த்திங்கன்னா நம்ம பொரியில் கலந்து சாப்பிடுவோம். நம்ம மெயினாக டிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக அவல் தான் எடுத்துக்குவோம். இதில் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு ஜஸ்ட்டு என்ன லைட்டாக அமுக்கிற பதத்தில் வந்து நம்ம கழுவி எடுத்துடலாம். வாங்க பாருங்க, இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம டெக்கரேஷன் பண்ணுற குயின் கொத்தமல்லி தழை, லெமன், அதாவது தக்காளிக்கு பதிலாக லெமன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் கேரட் பீன்ஸ் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நீங்கள் ஃப்ளேவராக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து பட்டாணி, நிலக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி வேணால் நிலக்கடலை வேணால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவலை கழுவி வச்சாச்சு. ஒரு சில அவல் ஊற வைக்கணும். இது நான் ஜஸ்ட்டு கழுவு தான் செஞ்சேன். பாருங்கள், அமுங்கிடுச்சு. ரொம்ப ஊற வச்சிங்கன்னா குழஞ்சிடும், அப்புறம் நல்லா இருக்காது செய்கிறதுக்கு. இதில் நீங்கள் சுகரும் தேங்காயும் சேர்த்து ஸ்வீட்டாக கூட சாப்பிட்லாம். ஆனால் நான் இன்றைக்கி ஸ்பைசி பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நிலக்கடலையும் எடுத்தாச்சு. எப்பயும் போல் நம்ம ஸ்டைலில் கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட்டு, பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி இருந்தால் பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், நிலக்கடலையை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரோஸ்ட் பண்ணி போடுறோம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அவல்லையே உப்பு இருக்கும் நம்ம வெறுமனே சாப்பிட்றதுனால. கொஞ்சம் ரோஸ்டட் பீனட் ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா வந்து கொஞ்சம் நமுத்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதனால் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. பாருங்கள், அவல் சேர்க்கறதுக்கு முன்னால் லெமனை பிழிஞ்சிக்கோங்க. கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அப்படியே போட்டு கிண்ட ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம அவலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், போகா ரெடி ஆகிடுச்சு. வேணால் இன்னும் கூட நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வந்து இதை விட கெட்டி அவல் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் உதிரியாக வரும், நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். ஹாட் பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அப்படியே நடக்கல்லையும் கொத்தமல்லி தழை, கடலப்பருப்புலாம் பார்க்க செம்மையாக இருக்குது. இப்போயே சாப்பிட போகிறேன் நான். வாங்க, நீங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இன்னும் பட்டாணி போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எங்கள் வீட்டில் இல்லை இன்றைக்கி. வாங்க, இதையே விடுவோம். தேங்காய் சட்னி வாங்க பார்க்கலாம். தேங்காய் சட்னிக்கு ரெசிபி ஆகும், உங்களுக்கு தெரியாதது என்ன, சும்மா காமிச்சேன். எல்லாம் சேர்த்தாச்சு, வாங்க கிரைண்ட் பண்ணலாம். தேங்காய் சட்னி ரெடி. தாளிச்சு ஊற்றிடலாம் வாங்க. ரொம்ப கெட்டியும் வேண்டாம், தண்ணி வேண்டாம், கொஞ்சம் செம்மியாக அரைச்சிக்கோங்க. ஆன்சருக்கு ஊற்றிடலாம். தேங்காய் சட்னி ரெடி. தேங்காய் சட்னியோட நம்ம போகா ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும்.